ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துணி வந்து 2 நாளாக வெள்ளிக்கிழமைலேருந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ஒரு விசேஷம் பார்த்திங்கன்னா துணி நிறைய சேர்ந்து போச்சு. அதனால் பாதி துவைச்சிருக்கேன். வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகி போச்சு. கையில் தாங்க துவைச்சேன். பாதி துவைச்சிருக்கேன், பாதி வந்து துவைக்கல. வீடியோவை இந்த ஒரு வாரமாக என்னால் எடுக்க முடியல. சரின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து சேரீயில் வந்து ஒரு ஃப்ராக் தைச்சிருந்தேன். அதை வந்து நான் சேலை காமிச்சு ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அது எப்படி தான் டெலிட் ஆச்சுன்னே தெரிலங்க. டெலிட் ஆகிடுச்சு. சரி, அதையும் நான் தேடி தேடி பார்த்தேன், காணோம். சரி, நம்ம தைச்சதை மட்டும் காமிப்போம், என்ன செய்ய. வெட்டினதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன், அது எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இந்த சேலை எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா லைட் ரோஸுங்க. லைட் ரோஸில் வாடாமல்லி கலர். எனக்கு வந்து இந்த சேலை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதில் வந்து ஒரு ஃப்ராக் தைக்கணும் அப்படின்னு வந்து அந்த சேலையை பார்த்தோன்னே வந்து தோணிடுச்சு. அதே தான் வந்து என் சின்ன பொண்ணு இந்த இதில் கேட்டாங்க. சரி, என்ன செய்யலான்னு பார்த்துட்டு ப்ளவுஸ் துணி பார்த்தீங்களா, 1.25 மீட்ரு போய் நான் வந்து தனியாக எடுத்துகிட்டு வந்தேன். மேலே வந்து பிளெயினாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்போது எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் நான் வந்து எப்படி நினச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா, எம்ப்ராய்டிங்கில் ரோஸ் மேலே போடலாம், அது மைண்ட் செட் நான் வேறு வச்சுருந்தேன். எனக்கு பிளெயினாக தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் சின்ன பொண்ணு. சரின்ட்டு பார்த்தீங்கன்னா பால்ஸ் மாதிரி வச்சுட்டு கையில் ஒரு 3 பால்ஸு, முக்கால் கை, இந்த கை 3 பால்ஸு, பின்னாடி வந்து பைப்பிங், முன்னாடியும் பைப்பிங் லைட்டாக தான் உருட்டியிருப்பேன், ரொம்பலாம் உருட்டியிருக்க மாட்டேன். சரி, இதை போட்டு காமிமா அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து காமிக்க தைக்கும்போது வரைக்கும் போட்டு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க காமிக்கல. இப்போ இந்த ட்ரெஸ்ஸு தைச்சி 15 நாள் ஆச்சு பார்த்துக்கோங்க. சரி, நானும் கேட்டு பார்த்தேன், போங்க நீங்கள் ஒன்றும் போட்டே காமிக்க வேணாம், நம்மளே சும்மா கட்டி காமிப்போம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ உங்ககிட்ட வந்து அதை போட முடியாது. ஏன்னா நமக்கு வந்து இடுப்பு நம்மளுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா இப்போ நானே போட்டு காமிக்கிறேன். சரின்ட்டு தான் இப்போ உங்கள்கிட்ட இந்த ஃப்ராக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கலான்னு பார்த்தா, இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ராக் காமிக்கிற மாதிரி நானும் ரெடி பண்ணி பார்க்குறேன், செட்டே ஆக மாட்டுது. அங்கிட்டு நின்று பார்க்குறேன், இங்கே நின்று பார்க்குறேன், செட்டே ஆகலை. அப்புறம் ஷார்ட் வீடியோ எடுப்பேன் பார்த்தீங்களா, அது மாதிரி வச்சு எடுத்தேன். இப்போ பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. சரி, இடுப்பு மட்டும் சூப்பராக இருந்து கொஞ்சம் கூட இருந்துச்சுங்க, நானே போட்டிருப்பேங்க. ஆனால் அழகான கலரு. இந்த கலர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா லைட் கலரில் நல்லா டார்க் கலர், வாடாமல்லி கலர். அதுக்கு வந்து ஷால் போட்டு மேலே பிளேனாக தைச்சிக்க. இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதை தைச்சிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பிட்டு துணி மாதிரி இருந்துச்சு. சரி, இது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி, என் சின்ன மகளுக்கு ஒரு குட்டியாக கெவுன் தைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கெவுன் தைச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. ஆனால் தைச்சிட்டு போட்டு காமிங்கம்மா நானும் 15 நாளாக கேட்குறேன், ஒருத்தரும் போட்டு காமிக்கலாங்க. வேகமா தைச்சேன், வீடியோ போடலாம் அப்படின்னு. அந்த தைச்ச வீடியோவும் இல்லை. ஒரு வழியாக போட்டாவது காமிங்கன்னு சொன்னி அதுவும் போட மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் பெற்றதும் போடலை, சின்ன பொண்ணும் போடலை. அப்புறம் ஒரு வழியாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டு என் பொண்ணுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சு. அது பாருங்களேன் எவ்வளோ சோகமாக இருக்குது பார்த்தீங்களா. என்ன செய்ய, தச்சு கொடுத்தது நம்ம, அதுகளுக்கு போட்டு காமிருக்கு சோகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாட்டா பாய்.